வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான சில்லி சிக்கன் வடை தான் பார்க்க போகிறோம். இப்போ வடைனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிராமத்து ஸ்டைலில் உரல்ல இடித்து பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, தேவையான பொருட்கள் பார்ப்போம். சிக்கன் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா அலசிட்டு அதுலேயே போன்லெஸ் சிக்கன்னு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான அளவு 7 காஞ்ச மிளகாய் இப்போ உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிடுங்க. கூடவே தேவைக்கேற்ப உப்பு, 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ 100 கிராம் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, சிறிய துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல், கூடவே கருவேப்பிலை இலை. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போது உரலில் போன் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இடிக்கணும். இப்போ நம்ம போன் சிக்கன் முதல்ல இடிக்கிறதுனால அது நல்லா இடிபடும். இப்போ அது நல்லா இடித்தாச்சு. இப்போ சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா இடிக்கணும். இப்போ நல்லா இடித்தாச்சு. இனி பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இடிக்கணும். பொட்டுக்கடலையும் நல்லா இடித்தாச்சு. இப்போ சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இடிக்கணும். இப்போ உரலில் இடித்து செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா இடித்தாச்சு. இந்த டைமில் நம்ம போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இடிக்கணும். உரல் இல்லாதவங்க மிக்ஸி ஜாரில் போன்லெஸ் சிக்கனாக வாங்கி அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுடுங்க. இந்த சிக்கன் வடைக்கு தண்ணி சேர்க்காம தான் இடிக்கணும். இதில் நம்ம கடலைப்பருப்பும் சேர்க்க மாட்டோம். இப்போ நல்லா இடித்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். இதில் நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடையை தட்டி வச்சுருவோம். வடையை தட்டி வச்சாச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. இப்போது நல்லா வேகட்டும். இப்போது நல்லா வெந்துட்டு இப்போ வடையை எடுத்துருவோம். இப்போ நமக்கு சில்லி சிக்கன் வடை ரெடி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காஃபியோடு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.